அதிமுக, பாஜக, அமமுக மூன்றும் ஒரு கூட்டணியில் சேர்வது என்பதை தற்போது உறுதியாக்கி இருக்கிறார் டிடிவி தினகரன். இதன் மூலமாக டிடிவி தினகரனுடைய பேச்சில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் ஜெயலலிதா ஆட்சி அமைய வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி என்பதை அவர் கூற மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுக்கிறது. இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன். தற்போது டிடிவி தினகரனுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. ஜெயலலிதா ஆட்சி அமைய ஓரணியில் திரள்கிறோம் என்று சொல்றாரு. இதை எப்படி புரிந்து கொள்வது? இது விட்டுக் கொடுக்க தயார் என்றும் டிடிவி தினகரன் சொல்கிறார். யாருக்கான செய்தி இது? இல்ல, அதாவது அரசியல்ல இது மாதிரியான திருப்பங்கள் அது ஏற்படுறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தினகரனை பொறுத்த மட்டும் அவங்க கட்சிக்குள்ள பிரஷர் இருக்கோ இல்லையோ, அவருக்கு என்ன பிரஷர் இருக்குன்னு தெரியல. அவர் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, துரோகி கையில் கட்சி சிக்கி கொண்டுள்ளது, ஸோ கட்சியை கைப்பற்றணும்னா எடப்பாடியை வீழ்த்தணுன்றதான் அவருடைய பாயிண்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார், பொதுக்குழுல துரோகி ஆனாலும் சரி எதையானாலும் சரி அரசியல்ல யார் கூட வேணா நம்ம உறவு கொள்ளலாம், தேர்தல் உறவு கொள்ளலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் அவரு. ஸோ அதுல இருந்தே அவர் ஒரு அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்ததா ஒரு பேச்சு வேற இருந்தது ஆக்சுவலா. ஸோ அவர் இப்ப தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆனா அதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஒத்துக்கிறாரா இல்லையான்றது ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு என்ன, பாஜகவோட தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் பாஜக சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் தினகரன் அந்த கூட்டணிக்கு போவார்னு நினைக்கிறேன். அதாவது நேர அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படின்றத விட, பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்றதோட என்டிஏ கூட்டணி ஆட்சின்ற அந்த ஒற்றை விஷயம் தான் தினகரன் அந்த கூட்டணிக்குள்ள எடுத்துன்னு போயிருக்கும்ன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. அது தவிர தினகரனுடைய ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் அப்படியே அவருடைய டிராவல் ஆகுமா அந்த கூட்டணிக்குன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல எப்படி அது டிராவல் ஆகும்? ஏன்னா ஆன்டி பழனிசாமி ஓட்டு தான் தினகரனோட ஓட்டு. ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டு கொஞ்சம் இருந்தாலும் பெரும்பாலும் ஆன்டி பழனிசாமி சவுத் சைட்ல, சதர்ன் சைடு டிஸ்ட்ரிக்ட்ல அதான் ஓட்டு. இப்போ ஒரு பழனிசாமியோட போய் சேர்ந்துட்டாருன்னா அந்த ஓட்டுகள் அப்படியே அவரோட டிராவல் ஆகி போகுமா, இல்ல பழனிசாமி யார் தோக்கடிக்கிறதுக்கான வலு இருக்கோ அவங்க பக்கம் அந்த ஓட்டு போகுமான்றது முக்கியமான கேள்விக்குறி. இதை பத்திலாம் தினகரன் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அவர்கள் கட்சிக்காரர்கள் நன்மையை முன்னிட்டு நான் சேர்றேன்னு சொல்றாரு. பொறுத்திருந்தான் பார்க்கணும் பழனிசாமி எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாரு, ஏடிஎம்கே எந்த அளவுக்கு தினகரனுக்காக வேலை செய்யறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்ப ஒரு பக்கம் வைத்தியலிங்கம் திமுகவில் சேர்ந்திருக்காரு. ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி இவங்க மூன்று பேரும் சேர்ந்து அதிமுக ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்க இன்னைக்கு எல்லாம் சிதறி போயிருக்காங்க. இப்ப டிடிவி தினகரன் பாஜகவுடைய மூலமா இந்த கூட்டணியில் சேர்றாரா, இல்ல இதுல இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன? ஏன் பாஜக அமமுக உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இல்ல, அதாவது பாஜகவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல அல்லது டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல சில ஏரியாக்கள்ல தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்குன்றது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு செல்வாக்கு. ஆக்சுவலா அது ஏடிஎம்கேவோட ஓட்டு தான். ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவங்க தான். பட் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா இருக்கு அந்த ஓட்டு. கம்யூனிட்டி பேஸ்டா அந்த ஓட்டு இருக்கு. இப்ப அதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாஜக என்ன நினைச்சு சேர்க்கிறாங்கன்னா, அந்த ஓட்டு அப்படியே தினகரனோட டிராவல் ஆகி நமக்கு வரும். சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தினகரன் தரப்பும் சேர்ந்ததுன்னா 4 முனை போட்டியில 1000-2000 ஓட்டுல வெற்றி தோல்வி அடைகிற இடத்துல தினகரன் சேர்ந்தா அது பெட்டர். நமக்கு அந்த அவர்கிட்ட இருக்கிற ஓட்டு அப்படியே நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க. அது அந்த எதிர்பார்ப்பு எப்படி நடக்குமா இல்லையான்றது பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா அதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேல கோபமா இருக்காங்க. அவங்க அப்படியே தினகரனோட டிராவல் பண்ணுவாங்களான்றதான். அதுக்கு என்ன சொல்றாங்க சில பேர், இல்ல வைகோ எவ்வளவோ எழுத்தாரு திமுகவை, அப்புறம் அங்க போய் சேரலையா, அப்ப டிஎம்கே ஓட்டெல்லாம் வைகோக்கு டிராவல் ஆச்சுன்றாங்க. ஆனா விஷயம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இது பியூர்லி பொலிட்டிக்கலான ஒரு விஷயமா இல்ல, ஒரு கம்யூனிட்டி சார்ந்ததா விஷயமாவோ இருக்கிறதுனாலதான் எடப்பாடி மேல அந்த கம்யூனிட்டிக்கு இப்ப கொஞ்சம் கோபம் இருப்பதனாலதான் அந்த ஓட்டு அப்படியே தினகரனோட டிராவல் ஆகி பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகுமான்றது ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். அதுக்கான பதில் தேர்தலில் தான் தெரியும் என்பது என்னுடைய கருத்து. தினகரன் இந்த முடிவு எடுத்திருக்கிறது அவருடைய கட்சியோட எதிர்காலத்தை பொறுத்து எடுத்துக்கிறதா சொல்றாரு. பொறுத்திருந்தா பார்க்கணும் அவர் பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறாரா இல்லையான்ட்டு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அதிமுக தங்களுக்கு விரோதி இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் தங்களுக்கு விரோதி என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இதற்கு பிறகு டெல்லி சென்ற பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாட்டில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் ஏற்பட்டது. அதாவது டிடிவி தினகரன் உங்கள் கூட்டணிக்குள் வருகிறாரா என்ற கேள்விக்கு நேரடியான ஒரு பதில் அளிக்கவில்லை.
அதே நேரத்தில் ஓபிஎஸ் சசிகலாவிற்கு கட்சிக்குள் இடமில்லை என்று பகிரங்கமாக அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விகளை நேரடியாக மறுத்துவிட்டார். எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்காமல் இருந்தார். இந்த நிலையில் பாஜக அமமுகவை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் தேர்தல் நேரத்தில் நண்பன், துரோகி, எதிரி என்று யாரும் தன்னுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலைப்பாடு மாற்றம் என்பது தற்போது என்டிஏ கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. தொடர்பான சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.